ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிடணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீர்மோறு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். நீர்மோறு, பானகம், அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பை நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்ன அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாதிரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்தை நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோறு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ இல்ல உங்களால செருப்பு வாங்கி தானமா கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க, இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறாருங்க. அது வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது என்ன அப்படின்னா கோபம் அதிகமாக வருங்க. கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு வந்து நல்லா அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிடும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம்தான். பொதுவா இப்ப 7.5 சனி இருக்கு இல்லைங்களா, இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாதிரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகளை கொடுத்தாலும் 7.5 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்காது. குருபலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனியை பார்க்கும்போது அந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7.5 சனி வேலை செய்யலைனாலே நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் போது எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு பணம் எல்லாம் வரும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் அது வெளியில தெரியலன்னா கூட நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்களை செய்யும் போது
ரொம்ப காமா செய்யணும். நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதே மாரி இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம். 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறனால வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும் தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்களை கொடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாதிரி நீங்க பேசணும். அவ்வளவுதான். 7.5 சனியோடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வர்றது, நிறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்யறது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நிறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய அதாவது சாரி 6 கூடைய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ உத்தியோக விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம் சொல்றோம் இல்லைங்களா? அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7.5 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் 50-50% தான் இருக்கே தவிர முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்ல அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது அது தவிர்த்து வந்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப்பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கலைனாலும் இந்த டைம்ல இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேசராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள்.
மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் உங்களுக்கு பார்த்தலையானால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். சனி பகவானால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, வேகமாக செல்லக்கூடிய விஷயங்கள், எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே ராசியில் உட்காந்துருக்கார், அதுக்கு மேலே என்ன வேணும்? எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 உண்டான நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்களும் பார்த்தோன்னா சுக்கிரன் அன்றைக்கே மாறிடுறார். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து போயிருக்கார். குரு சுக்கிரனும் சேர்ந்துருக்கார். பரிவர்த்தனை யோகம் 2, 3 பரிவர்த்தனை, குருவும் அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தீங்கன்னால் குரு அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம்ன்றதுனால பேச்சில் இனிமை இருக்கும், தீர்க்கமான செயல் இருக்கும், நுட்பமான விஷயங்களை ஆராய்ந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய மருந்து சம்பந்தமான வியாபாரங்கள், மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் குழந்தை இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 26/5/2026 அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போய் ஒரு ஆட்சி வீட்டுக்கே போய்டுறார். அவருடைய ஆட்சி வீடாக 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து போகிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். அது தவிர சுக்கிரனும் வந்து திக்பலம் அடைகிறார். ஏன்னா திக்பலம் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அடைகிறதன் மூலியமாக அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றதுக்கு அதனால் வந்து 2/7 உண்டான சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். என்ன சார் இது 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், பேச்சில் நளினம் இருக்கும்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது உண்டு. அதாவது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்கு வருதுன்னா 30/5/2026 1/6/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு, அதுவும் மருத்துவ தொழில் செய்கிறவர்களுக்கு, அது தவிர மருந்து சம்பந்தமான வியாபாரம், டாக்டர் அதாவது மருத்துவர்கள், மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் நிலம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அதாவது கலைத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் சூடு அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், வெற்றிகள் நிச்சயமாக வரும். அது தவிர உஷ்ணத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய, உடலுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனே, அதனால் ராசியிலே இருக்கிறதுனால மறைவு இடங்களில் நிச்சயமாக உஷ்ணத்தின் பிரகாரம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருது. அது 30/5/2026 1/6/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்
அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய டேர்னிங் உண்டு. ரொம்ப ஒரு எண்ணத்தோடு அப்படியே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கும்போது இந்த நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் அதோடைய கடமையை செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு விதமான மனசில் ஒரு அழுத்தம், ஒரு பதற்றத்தோட என்ன பண்ணன்னு தெரியல, ஏது பண்ணன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனையில் சிந்திச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நடக்காத விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு வில் பவர் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்துலேருந்து சூப்பராக இருக்க போகுது. அதே போல் யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்த வேலை, அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து பண்ணுறது, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் தன்னை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியே நிறைவேறப்போகுது. எப்படி அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடங்கிறது தான் தன வரவு குடும்பஸ்தானம் சொல்லுவோமா. ஸோ 5க்குரிய 2ல் உட்காந்து அனைத்தும் நடக்கும்னு சொல்லுவாங்க. எது நினைக்கிறாயோ அதை உன்னால் இயக்க முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் அரசாங்க வேலை, அரசாங்கம் சார்ந்த ஒரு உதவித்தொகை பெறணும்னா நம்முடைய மேச ராசியில் ஒரு 50 வயதுக்கு மேலே இல்லை ஒரு 60 வயதுக்கு மேலே உதவித்தொகை பெறலாமா, பல தடவை ட்ரை பண்ணேன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக வீடு தேடி வந்து காலிம்பல் அடித்து நீங்கள் ஏற்கனவே மூவ் பண்ணீங்கள அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பல முயற்சி எடுத்துட்டேன், வரன் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கேன். நான் பார்த்து ஓகே பண்ணால் அவங்க ஓகே பண்ண மாட்டேங்க, அவங்க பார்த்து ஓகே பண்ணால் எனக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கும். திருமண நிகழ்ச்சிக்கு இது சரியான நேரமா அப்படின்னா, வைகாசி மாதத்தில் பந்தல் 1 கெட்ட போகிறேன், வாழை மரம் 2 கெட்ட போனண்டி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு தெரியுங்களா. நான் பாட்டு உங்களுக்கு அதிகமாக தெரியாது, 2 வரி தான் புரியும், நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சரியா. அதே மாதிரி தான் இந்த வைகாசி மாதத்தில் 2 வாழை மரம் ஜம்முன்னு கெட்ட போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணணும், நம்ம கேட்ட வரன் வரும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் பிறந்த உடனே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி தாயாரை போய் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் உறுதியாக நிச்சயிக்கப்படும் என்பது உண்மை. வீடு மனை வாங்கலாமா, அதற்கான யோகம் இருக்கா அப்படின்னா உறுதியாக இந்த வைகாசி மாதத்தில் சில மேசராசி என்பர்கள் பூமி பூஜை பண்ணுவீங்க, சில மேசராசிக்காரங்க சொந்த வீட்டுக்குள்ளே போய் இருந்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. சுய ஜாதகமும் தெளிவாக இருந்தால் உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது. நான் 2ஆம் இடத்துல சூரியங்க அற்புதமாக இருக்கும், புரியுது உங்களுக்கு. சிறப்பாக இருக்க போகிற ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான். வியாபாரம் பண்ணியிருக்கேங்க, வரவுக்கு மேலே செலவு போகுது, எவ்வளவோ முயற்சி பார்த்துட்டேன். அதாவது நம்ம வச்சுருக்க வேலைக்காரங்க ஃபுல்லாக நம்மளை எப்படி உணர்ச்சிப்பட வச்சு அதில் குளிர்காயலான்னு நினைக்கிறாங்களே, இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை போய் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு அடுத்த வட்டம் ஃபீட்பேக் கொடுங்க. எத்தனை வேலையாட்களாக இருக்கட்டும் எல்லாருடைய பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க, அவங்க பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில், உங்களுடைய அன்பின் கண்ட்ரோலில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, வியாபாரத்தில் வெற்றி உண்டு. இவ்வளோ நன்மை இருக்குது, ஏதாவது கவனம் இருக்கணுமா அப்படின்னா உறுதியாக ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கவனத்தை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது உண்மை. இப்போ நீங்கள் வேகமாக வண்டியில் போயிருக்கீங்க, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹெல்மெட் போடாமல் போவீங்க. ஸோ வைகாசி மாதம் அதை எப்போயுமே ஹெல்மெட் போடணும், இது நம்முடைய கட்டுப்பாடு, நமக்கான பாதுகாப்பு. இருந்தாலும் 10 பேர் ஹெல்மெட் போடாமல் போயிருப்பாங்க,
நீங்கள் மேசராசிக்காரங்க நீங்கள் மட்டும் போகும்போது போலீஸ்கார் கூப்பிடுவார், வாங்க தம்பி வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனை போட்டுருவார். அடப்பாவேன் அந்த 4 பேர் போகிறாங்களா சார் தம்பி நீங்கள் ஃபைன் கட்டுங்க, தங்கச்சி நீங்கள் ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் கட்ட வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் போட்டு போகிறது, அதே போல் இப்போ தான் வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா, எதையாவது ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துட்டு நீங்கள் தானாச்சு பொறுப்பு, நீங்கள் பார்த்துக்கோங்க அக்கா நீ தாங்க்கா பொறுப்புன்னு சொல்லி உங்களை ஒப்படைப்பாங்க. அது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஓடி போயிருந்துருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வைகாசி மாதம் கட்டி மேலே சத்தம், மகிழ்ச்சிகள் நிறைந்த மாதம், மனதுக்கு நிம்மதியான மாதமாக உறுதியாக இருக்கும். இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம், நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் வந்து அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி,
இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். மேஷ ராசி, மேஷ லக்னம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய ராசி லக்னம் மேலே செவ்வாய்ங்க, நம்மளே செவ்வாய் வீடு. செவ்வாய் ஹீட்டு, ரொம்ப கோபம் வரும், நிறைய உடம்புல ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். வெயில் காலம்தான் சரிங்களா, வெயில் காலம் இந்த நேரத்தில் செவ்வாயே நம்ம மேலே வர்றதுனால நல்ல ஹீட்டு வரும் சரிங்களா. உடலில் வந்து நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாகவே ஹீட்டு தொழில், இந்த அடிவயிறு பிரச்சனை, அல்சரு, வயிறு எரிச்சல், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, நம்ம கை அதில் தான் வேறு போகும். அதனால் உடம்பை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க, இளநீர் குடிக்கிறீங்களோ, உடம்பை எவ்வளவு கூலாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவும் உடம்பு வந்து நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் மனசும் நல்லாயிருக்கும். எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க சரிங்களா. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பழையதெல்லாம் சாப்பிட்றதில்ல, ஆனால் பழையது கூழெல்லாம் குடித்தோன்னா உடம்பு சூடு ஒன்று நல்லா தணிக்கும். அதனால தான் இந்த மாதிரி காலகட்டத்துங்களில் அம்மன் கோவில்களெல்லாம் கூழ் ஊற்றுறோம், கோவிலெல்லாம் கூழ் ஊற்றுறோன்னாவே இதுக்காக கொண்டு வந்தது தான், உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு. முக்கியமாக நெருப்பு ராசிகள், நம்ம வந்து ஆண் நெருப்பு ராசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அனல், அதனால் பார்த்துக்கணும். இது இன்னொன்று இரண்டாம் வீடு. இரண்டாம் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பணத்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன டிலே, தட்டுப்பாடு, இல்லை நம்மளுக்கு என்ன வர வேண்டிய பணம் வருதுல டிலே, ஏதோ ஒரு விதமான டிலே நடக்கும். அது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஏன் நடக்குது, கேட்டோம் தரந்தானே சொன்னார், ஏன் தரல, இது எனக்கு கரெக்டான டைமுக்கு வரணுமே, ஏன் வர மாட்டேங்குது, நம்ம அர்த்தம் தெரியாமல் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருப்போம் சரிங்களா. இப்போ அதெல்லாம் பிரச்சனை கம்மியாகிட்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா சூரியன் புதன்றது புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல அறிவாளின்னு சொல்லுவாங்க. இப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று, பணம் சம்பாதிக்கணுன்னா இந்த மாதம் வந்து நல்ல அறிவால் சம்பாதிக்கலாம், யோசிங்க. அதாவது சில பேர் வந்து இதில் நிறைய பேர் காவல்துறையில் இருப்போம், நிறைய பேர் உடல் உழைப்பு போடுற மாதிரி நிறைய தொழிலில் இருப்பாங்க. இதில் வந்து யோசிக்கிறத தாண்டி, அதாவது காவல்துறையில் யோசிக்கவும் செய்யணும், பயங்கரம் வேலையும் செய்யணும். பட் நிறைய தொழில்களில் வந்து வேலை செய்கிறத விட யோசிக்கிறத விட ஃபிசிக்கலாக வேலை செய்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் அதிகமாக யோசிக்க உங்களுக்கு பணம் வரும் சரி, அதனால் தெளிவாக யோசிங்க. அதேமாரி 3ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு சுக்கிரன் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன், நல்ல வெற்றி தரும் சரிங்களா. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து சரியான வெற்றி, அதாவது வேலையோ, திருமணமோ, பிஸ்னஸோ, வண்டி வாங்கணும், எந்த ஒரு முயற்சின்னு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுன்னாவே அதுக்கு முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் சரிங்களா. அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்த காரியத்துக்கே நம்ம வந்து மூவ் ஆக முடியும். அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது உங்களுடைய இளைய சகோதரிகள், ஆஃபீஸில் உங்கள் ஜூனியர்ஸ், இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் வந்து அம்மா அப்பாவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை தாண்டினா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பரான நேரம். நம்ம காலம் இது சொல்லுவாங்களே, இது நம்ம காலம் கபில இறங்கி ஆடுன்ற மாதிரி, இது நம்ம காலம் மேஷம், இறங்கி ஆடுங்க. ஏதாவது நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், ஏன்னா நிறைய நல்ல நாள்கள் தான் நம்ம பார்த்து வாங்குவோம். ஏதாவது வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். திருமணமும் பார்த்திங்கன்னா நல்ல கை கொடுறதுக்கு அவ்வளோ சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது.
சரிங்களா. அதுவும் இந்த மாதம்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். முக்கியமாக மகப்பேருக்கும் இது சிறப்பான மாதம், திருமணத்துக்கும் சிறப்பான மாதம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீடு வந்து சுக்கிரன் வந்து இப்போ குரு பார்க்குறார். என்னென்னா இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு மே 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும். ஓகே, ஜூன் மாதம் குரு பகவான் வீடு மாறுறார். அப்போ உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்க ஆரம்பிச்சார். அப்போ 7ஆம் வீட்டை பார்க்கும் போதே தான் கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகமான அனுகூலம் இருக்குது. இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். மேஷத்துக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் பண்ணுங்கள், மேஷத்துக்கு கல்யாண வாய்ப்பு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நீங்கள் இப்போ அதுக்கான ஸ்டெப்பு இந்த ஒரு வருஷமாக நான் விட்டுட்டேன் சார் அச்சோ அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு மாதம் டைம் இருக்குது தெரியுமா, இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிக்க ஜெயிக்கலாம். இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரே மாதத்தில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சத்திரம் கிடச்சிரும் எல்லாமே முடிச்சிருவோன்னா கஷ்டம்தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கான பிள்ளையார் சொல்லியாவது போடலாம். நல்ல நாள் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்த்து பேசி அந்த பூ வைக்கிறது இந்த ஃபார்மாலிட்டிஸை முடித்தா கூட அடுத்தடுத்து கல்யாணத்தை அந்த எனர்ஜியே தானாக கூப்பிட்டு வரும். ஸோ பிள்ளையார் சொல்லி போடணும். அது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நாள் ஹோரையெல்லாம் பார்த்துப்போங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் சார் நடக்க மாட்டேது சார்னுவாங்க. என்னைக்கு சார் ட்ரை பண்ணிங்கன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை தான் தம்பிக்கு லீவு, அப்போ தான் போயிட்டு வந்தோம், எதுவும் நடக்க மாட்டுது அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் பெருசாக வேலை செய்யாது. அது மேஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வேலை செய்யாது. ஏன்னா ஞாயிறும் செவ்வாயும் அப்படியே எதிரி கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதனால் ஒர்க் ஆகாது. பெஸ்ட்டு நீங்கள் என்னென்னா புதன் ஹோரை, வியாழன் குரு ஹோரை, வெள்ளி சுக்கிர ஹோரை, இந்த ஹோரைகளில் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்த்துருந்தீங்க அது சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. எந்த நல்ல காரியம் வந்தாலும் நீங்கள் இந்த டைமில் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஜாஸ்தி. இன்னும் இது கரெக்டாக நல்லபடியாக எனக்கு அமையணும் அப்படின்னா முருகர் தான். முருகர் வள்ளி தேவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. துர்க்கை அம்மனை வழிபாடலாம். இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒன்று விரதம் இருந்தீங்கன்னா நம்ம விரதம் பற்றி அவ்வளோ வீடியோ சொல்லியிருக்கோங்க. 7 நாள் விரதம், 11 நாள் விரதம், 21 நாள் விரதம், எவ்வளோ நாள் விரதம் இருக்க முடியுமோ இருந்துட்டு உடல் பாதிக்காத மாதிரி விரதங்கள் இருந்துட்டு நீங்கள் வேண்ட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நடத்தி கொடுப்பார். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா. இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா. பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க
டாக்டர் டிவைன் தினேஷன். அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.